தமிழகம் முழுவதும் ஆட்சிக்கு வந்தவுடன் இருந்த குடும்பத்தாரர்கள் 2 கோடியே 60 லட்சம். அந்த 2 கோடி மன்னிக்கிறோம் 2 கோடியே 16. அந்த 2 கோடியே 16 லட்சம் பேரும் மனுக்கள் பெறப்பட்டதில் 1 கோடியே 60 லட்சம் பேர் அந்த தினம் மனு செய்திருக்கிறார்கள். ஆனால் தகுதியுள்ள அடிப்படையில் 1 கோடியே 13 லட்சம் பேர் 1 கோடியே 13 லட்சம் பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு இதுவரை அரசால் திராவிட மாடல் அரசால் 30,838 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பெண்களும் குடும்பத் தலைவர்களும் இதுவரை அவர்கள் 26,000 ரூபாயை அரசு மூலம் உரிமைத் தொகையை பெற்றிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் 2ஆம் கட்டமாக இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டு அந்த அடிப்படையில் 17 லட்சம் மகளிர்களுக்கு இன்றைய தினம் 2ஆம் கட்டமாக வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் முதற்கட்டமாக 3,49,449 பயனாளிகள் இதுவரை உரிமைத் தொகை பெற்றிருந்தார்கள். 2ஆம் கட்டமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவின் அடிப்படையில் 75,000 புதிய பயனாளிகள் இதன் மூலம் பயனடைவார்கள். ஆக நம்முடைய தமிழகம் முழுவதும் 383 முகாம்கள் நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 383 வேலை அறிவிக்கப்பட்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய ஒருங்கிணைச்சியாக குறிப்பாக அந்த துறையோட அமைச்சராக இருக்கிற மாண்புமிகு துணை முதல்வர் அவருடைய துணை முதல்வர் நம்முடைய மரியாதைக்குரிய ஸ்டாலின் வந்து எடுத்து செய்தி முயற்சியாளர் தமிழக சிறப்பு திட்ட செயலாக்கத்தின் மூலம் இந்த இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக சொன்னதையும் சொல்லாதையும் செய்கின்ற திராவிட மாடல் ஆட்சி இந்த இடம் தமிழகத்தில் இருக்கின்றன. ஆனால் இந்த உரிமைத் தொகையை இந்தியா முழுவதும் இந்த தினம் பல மாநிலங்கள் பின்பற்றி அவைகள் வழங்கக்கூடிய காட்சி ஆக இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிற்கே ஒரு எடுத்துக்காட்டாக இப்போ தேர்தல் வரதுனால தான் இப்போ கடைசி கட்டத்தில் இந்த நிதியை வந்து எதிர்கட்சியாக ஏற்கனவே நாங்கள் சொன்னது என்ன சொன்னாங்க, அவங்க இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது, அதுக்கு சாத்திய கூடி இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா, பிடிக்கமா இல்லையா? அதே மாதிரி இடைப்பட்டவங்க மனு பண்ணுவாங்க. குறிப்பாக ஏழை மனு பண்ணுவது கொடுத்தவங்க 1,60,000 1 கோடி 60 லட்சம் பேர் மனு செய்ய தரணும்னா அவங்க இன்கம் டேக்ஸ் ஃபேமிலி இன்கம் டேக்ஸ் வரிசையாக மத்திய அரசு மாநில அரசு விளைவுகளாக காரணத்தா அதே சமயத்தில் அவங்க முதல் பிரிச்சு மாநில அரசு காரணத்தா அவங்க இருந்தாலும்